Hey coders, welcome back to Code with Indu. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு complete data engineering project day 25 பார்க்க போறோம். So like from SharePoint ingestionல இருந்து Delta Lake transformations, Power BI reporting எல்லாத்தையும் சேர்ந்தது தான் வந்துட்டு இந்த end to end project. இதுல இந்த வீடியோட எண்ட்ல நீங்க வந்துட்டு ஒரு மினி ப்ராஜெக்ட்டை முடிச்ச மாதிரி இருக்கும் and then கொஞ்சம் ஹோம்ஒர்க்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எண்ட் டு எண்ட் டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்னு சொன்னோடனே நான் வந்துட்டு இது எல்லாத்தையும் ரன் பண்ணி டெமோ பண்ணி கோட் பண்ணி காமிப்பேனா அப்படின்னா கிடையாது. வை பிகாஸ் நான் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் டெல்டா லேக் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது, டெல்டா டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை வந்துட்டு எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அண்ட் தென் சிஎஸ்வி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ரீட் பண்ணி லோட் பண்ணுறது, அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, அண்ட் தென் பவர் பிஐல எப்படி வந்துட்டு மானிட்டர் பண்ணுறது, ரிப்போர்ட்ஸ் எப்படி வந்துட்டு சார்ட்ஸ் லைன்ஸ் பைப் லைன்ஸாக வந்துட்டு பை சார்ட்ஸாக வந்துட்டு எடுக்கிறது அப்படிங்கிறத ப்ரீவியஸ்லி லாஸ்ட் 24 டேஸாக வந்து நம்ம கற்றுருந்துருக்கோம். ஸோ எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி வந்துட்டு இந்த ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் தென் ஷேர் பாயிண்ட்டை வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது, ஷேர் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கிடெக்ட் டயர்ஸில் 2 டயர்ஸ் இருக்குது, ஃப்ரீ டேட்டா பிரிக்ஸ் அண்ட் தென் ப்ரீமியம். இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஃப்ரீ டேட்டா பிரிக்ஸ் தான். இதில் நிறையா லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நிறைய ப்ரீமியம் வெர்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரீமியமான டேட்டா பிரிக்ஸில் தான் இருக்குது. அதில் தான் யூனிட்டி கேட்டலாக் இருக்குது, ஆட்டோமேட்டட் பைப்லைன்ஸ் இருக்குது, ஸ்கெடியூல்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸ் வந்துட்டு ஃப்ரீ எடிஷன்லேயும் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் அத்தரைஸ்டாக மாற்றுறது, சேஃபஸ்டாக மாற்றுறது வந்துட்டு ப்ரீமியம் வெர்ஷனில் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு ஷேர் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறது சொல்லலாம். ஷேர் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சோர்ஸ். லைக் ஷேர் பாயிண்ட் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஸ்டோரிங், ஆர்கனைசிங் அண்ட் ஷேரிங் ஆஃப் ஃபைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே கார்ப்பரேட் லைஃப்பில் வந்துட்டு இருக்குது அப்படின்னா கிளைண்ட்ஸோட டேட்டாஸ், ஏதாவது எக்ஸ்டர்னல் டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு ஷேர் பாயிண்டில் போட்டோம் அப்படின்னா யார் வேணாலும் அந்த ஷேர் பாயிண்ட்டை ஆக்சஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க முடியும், டேட்டாவை அப்படியே எடுத்துக்க முடியும். இதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட ஃபைல் வந்துட்டு என்னோட லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் பண்ணி நான் இம்போர்ட் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. நான் என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஏபிஐலேருந்து எப்படி டேட்டா புல் பண்ணுறோமோ ஷேர் பாயிண்ட்லேருந்துட்டும் நம்ம டேட்டாவை புல் பண்ணிக்கலாம். அப்படி ஷேர் பாயிண்ட்லேருந்து நான் டேட்டா புல் பண்ணுறதுனால என்னோட மெமரி சேவ் ஆகுதா, அண்ட் தென் ப்ராசஸ் வந்து கம்மியாது, நான் கோட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஈஸியஸ்ட்டாக அமையுது. ஷேர் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரெடி டு யூஸ், ரெடி டு கோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாகவே அமைஞ்சிருது. இந்த ஷேர் பாயிண்ட் வந்துட்டு நம்மள டே டு டே ஒரு சிஸ்டம் வந்துட்டு ஈஸியஸ்ட்டாக மாற்றுது. அதனால தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாஸ் அண்ட் தென் டாக்குமெண்ட்ஸ், லிஸ்ட், ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ஒரு கோர் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு வேர்ஷன் கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் டேட்டாவோட ட்ராக், அதாவது அதோட டாஸ்க் என்ன, அதோட கான்டாக்ட்ஸ் என்ன, எது வந்துட்டு பைண்ட் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு அது சேவ் பண்ணி வச்சுருக்கோம். சைட்ஸும் வந்துட்டு நம்ம டீம் சைட்ஸ், கம்யூனிகேஷன் சைட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இன்கேஸ் ஏதாவது ஒரு டேட்டாவில் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு நான் தெரிவிக்கணும் அப்படின்னா அந்த டீம் சைட்ஸில் நான் சொன்னால் மட்டும் போதும், நான் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியஸ்ட்டாக வந்துட்டு கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். பர்மிஷன்ஸும் ஆக்சஸ் கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்குது. அதனால டேட்டா லீக்கேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் வந்துட்டு பவர் பிஐ, டீம்ஸ், டேட்டா பிரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்டகிரேட் பண்ணியிருக்கிறதுனால நான் ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பாயிண்ட்லேருந்து டேட்டா பிரிக்ஸ் மூலயமா கோட் மட்டும் எழுதி என்னோட டேட்டாஸ் வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஷேர் பாயிண்ட்டுங்கிறது வந்துட்டு ஒரு டிஜிட்டலான வேர் ஹவுஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோ, டிஜிட்டலான ஸ்டோர் ரூம்னு வச்சுட்டிங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டாக்குமெண்ட் லைப்ரரிஸ் எல்லாமே வந்துட்டு ஷெல்ஃப்ஸ் மாதிரி, லிஸ்ட்டுங்கிறது வந்து ரிஜிஸ்டர்ஸ் மாதிரி என்னென்னலாம் நம்ம வைக்கிறோம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத அந்த லிஸ்ட்டில் இருக்கும். அண்ட் தென் சேஃப்டி கார்டு தான் வந்துட்டு அந்த பெர்மிஷன்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும் அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் பெர்மிஷன்ஸை நாமளே கொடுப்போம். அண்ட் தென் ரிப்போர்ட்ஸும் வந்துட்டு பவர் பிஐ டேஷ்போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷேர் பாயிண்ட் டேட்டாவோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்னால் என்ன பண்ணிக்க முடியும், ரிப்போர்ட்ஸை வந்துட்டு என்னால் வந்துட்டு காமிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு எப்படி என்னோட ஃபைலை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ என்னோட ஃபோல்டர்லேருந்து நான் டேட்டா, அதாவது என்னோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் என்ன பண்ணுவேன், டெல்டா லேக் அதாவது ஸ்டோரேஜில் வந்துட்டு நான் போடுவேன். கரெக்டாக இங்கே நம்ம மெயின் ஸ்டோரேஜாகவே டேட்டா பிரிக்ஸாகவே பார்த்துக்குறோம். ஏன்
ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் கண்டெய்னர் கிட்ட இருந்து கண்டெய்னர்ல போட்டு நான் எடுத்து வந்து நான் டேட்டா பிரிக்ஸை யூஸ் பண்ணுமா அப்படின்னா எஸ். மோஸ்ட் ஆஃப் த கார்ப்பரேட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஷேர் பாயிண்ட்ல இருக்க டேட்டாவை ஒரு கண்டெய்னர் ஏடிஎல்எஸ் ஸ்டோரேஜ்லயோ பிளாப் ஸ்டோரேஜ்லயோ வந்துட்டு நான் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்துட்டு டெல்டா லேக்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பண்றேன். வை? பிகாஸ் என்னோட மெயின் டேட்டாவை நான் என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. என்னோட ரெஃபரன்ஸ்க்கு அந்த மெயின் டேட்டாவாவே இருக்கணும். அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷேர் பாயிண்ட்ல இருந்து எடுத்து நான் வந்துட்டு என்னோட ஏடிஎல்எஸ் கண்டெய்னர்ல போட்டுட்டு அதை நான் என்ன பண்றேன், ஷேர் பாயிண்ட்ல வர எல்லா டேட்டாஸும் வந்துட்டு சிஎஸ்விஎக்ஸ் எல்லாம் இருக்குமா? கிடையாது. எந்த ஃபார்ம்ல வேணாலும் இருக்கலாம். அதை ரீடபிள் ஃபார்மேட்டா மாத்தி நான் என்ன பண்ணலாம், என்னோட கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ என்னோட கண்டெய்னர்ல இருந்து அந்த டேட்டாஸை எடுத்துட்டு கொண்டு வந்து என்னோட டேட்டா பிரிக்ஸ்ல வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா இன்ஜெஸ்ட் பண்ணுவேன். இன்ஜெஸ்ட் பண்றது தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, எக்ஸ்டர்னல் பிளேஸ்ல இருந்து என்ன பண்றது, ஸ்பார்க் வந்து ரீட் பண்ணுதா, லோட் பண்ணி ரீட் பண்ணுது. அதை ரீட் பண்றதான பிளேஸ் வந்துட்டு இந்த டேட்டா பிரிக்ஸ். ஸோ அந்த ரீட் பண்ண டேட்டாவை என்ன பண்ணலாம், நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேமாக க்ரியேட் பண்ணி ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேமை வந்துட்டு போட்டு அதில் வந்துட்டு என்னென்ன டிஃபைன் பண்ணும், ஸ்கீமா டிஃபைன் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணி என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு ஒரு டெல்டா டேபிளாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் என்னோட பவர் பிஐயோட ஸ்ட்ரெயிட்டாகவே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஷேர் பாயிண்ட்ல இருந்து நான் டேட்டாஸை எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எனக்கு கோட் இருக்கணும் இல்லையா. அந்த கோட் என்ன அப்படின்னா நான் காமிக்கிறேன். எக்ஸாம்பிளாக தான் நான் காமிப்பேன். நான் வந்துட்டு அதை ரைட் பண்ணி காமிக்க மாட்டேன். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு பைத்தானில் தான் எடுக்கிறோம். வை ரெக்வெஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு நான் எக்ஸ்டர்னலாக கொடுக்குறேன். அதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு சைட்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை நான் கேதர் பண்ணுறேன். அது வந்துட்டு எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட். அந்த ரெக்வெஸ்ட்டை வந்து நான் கேட்கணும். அதுக்கு தான் நான் வந்துட்டு ரெக்வெஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ரெக்வெஸ்ட்ல இருந்து ஹெச்டிடிபி அந்த ஆத்தரைசேஷன் ஆத்தை வந்துட்டு நான் இம்போர்ட் பண்ணுறேன். வை? பிகாஸ் நான் வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ், அதாவது ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சைட்ல இருந்து தான் நான் என்ன பண்றேன், ஷேர் பாயிண்ட் வந்துட்டு ஆக்சஸ் பண்றேன். அப்ப எனக்கு அத்தரைசேஷன் தேவை இல்லையா, ஒரு வெப் சர்வீஸ் தேவையில்ல. அதுதான் நான் வந்துட்டு இங்க HTTP NTLM authன்னு கொடுக்குறேன். இதை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஷேர் பாயிண்ட் சைட்டோட ஃபுல் வெப்சைட் லிங்கை வந்து நம்ம கொடுத்துடுறோம். இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் லிங்க். அண்ட் தென் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ஷேர் பாயிண்ட்ல எந்த இடத்துல என்னோட டேட்டா, அதாவது என்னோட ஃபைல் இருக்கோ, sample.csvங்கிறது தான் என்னோட ஃபைல் அப்படின்னா அதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதோட ஃபைல் பாத்தில் கொடுத்துட்றேன். ஸ்ட்ரெயிட்டாகவே நான் என்னோட ஃபைல் பாத்தை வந்துட்டு நான் இங்கே கொடுத்துடலாம். இந்த எஃப்ஸ்ட்ரிங்கோட யூசேஜ் என்னங்கிறத நான் முன்னாடியே கேட்டிருந்தேன், அதாவது ப்ரீவியஸ் வீடியோஸில். இப்போ நான் வந்துட்டு சொல்கிறேன். எஃப்ஸ்ட்ரிங்கோட யூசேஜ் என்ன அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட வேரியபிளோட வேல்யூவை எடுத்துட்டு வந்து எங்கே வந்துட்டு எனக்கு கொடுக்கும். அதாவது இந்த https yourcompany.com/sites/your-site இது வந்துட்டு என்ன பண்ணோம்னா இங்கே ஃபில் ஆயிக்கும். இப்படி வந்து நம்ம ஒரு வேரியபிள், எக்ஸ்டர்னல் வேரியபிளை இன்னொரு வேரியபிள்குள்ள இன்ஜெஸ்ட் பண்றதுக்காக தான் நான் இந்த எஃப்ஸ்ட்ரிங் வந்துட்டு யூஸ் பண்றேன். இப்போ இது அப்படியே வந்து இங்க வந்துட்டு வந்துடுதா, இது வந்துட்டு என்னது, என்னோட டாக்குமெண்ட், என்னோட ஃபோல்டர், என்னோட ஃபைலோட லொகேஷன். இதை நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஷேர் பாயிண்ட் சைட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். இதுவே நான் வந்து பல டேட்டாஸ் டைனமிக்காக கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா என்னோட ஃபைல் யூஆர்எல்லை மட்டும் நான் மாற்றிக்கலாம். தென் ஷேர் பாயிண்ட் சைட்டை வந்து நான் ஒன்றே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்துட்டு அப்பப்போ சப்ஸ்டியூட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னங்கிறத நான் கொடுத்துருவேன். வை? பிகாஸ் அத்தன்டிகேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஷேர் பாயிண்ட்ல அத்தன்டிகேஷனுங்கிறது ஒரு கீ ஃபீச்சர். அதனால தான் வந்துட்டு டேட்டாஸ் எல்லாம் செக்யூர் அண்ட் சேஃபாக இருக்கு. ஆஃப்டர் நான் ஃபைலை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டு ரெக்வெஸ்ட் டாட் கெட் என்ன வாங்கணும் அப்படின்னா ஃபைல் யூஆர்எல் அத்தன்டிகேஷன் என்னங்கிறத நான் வந்துட்டு HTTP NTLM auth மூலயமா கொடுத்து அண்ட் தென் இந்த ஃபைலில் போயிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேல்யூஸை வந்து கெட் பண்ணிட்டு வந்து இந்த ரெஸ்பான்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறேன். ஆஃப்டர் இப்போ ரெஸ்பான்ஸோட ஸ்டேட்டஸ் கோட் வந்துட்டு 200 இருந்தது அப்படின்னா வித் ஓப்பன் டவுன்லோட் ஃபைல் ஆஸ் எஃப் அண்ட் தென் அந்த வேல்யூஸை வந்துட்டு அந்த கண்டென்ட்டை வந்துட்டு எழுது, எஃப்ல வந்துட்டு எழுது, அதாவது என்னோட டாக்குமெண்ட் வந்துட்டு டவுன்லோட் பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த கோடோட வேலை.
இப்போ நான் இத வந்துட்டு என்ன பண்றேன், ஒரு இடத்துல வந்து நான் வந்து சேவ் பண்ணிடுறேனா, இல்ல அப்படின்னா எரர். அண்ட் தென் என்ன எரர்ங்கிறத வந்து நமக்கு சொல்லு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இந்த கோட வந்து நான் இப்படி எழுதிட்டேன்னா, இதுக்கு பதிலா இத நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ இந்த ஃபைல வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோர் பண்ண இடத்த வந்துட்டு இதுவே என்னோட கண்டெய்னர் தேவை அப்படின்னா, அந்த இடத்துக்கு இந்த ரெஸ்பான்ஸ நான் என்ன பண்ணுவேன், ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வேல்யூஸ வந்துட்டு எடுத்துட்டு வந்து வைப்பேன். அதுலயும் எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் கோட் இந்த வேலைலாம் எனக்கு தேவை. வை? வை? பிகாஸ் எனக்கு எரர் கூட வரலாம் இல்லையா? இன்கேஸ் என்னோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து தப்பா இருக்கலாம். இல்ல வந்துட்டு ஃபைல் யூஆர்எல் வந்துட்டு என்னால ஆக்சஸ் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது எரர் வருது அப்படின்னா, நம்ம வந்து ட்ரை அண்ட் கேட்ச்ல தான் நம்ம போட்டாகணும். ட்ரை அண்ட் எக்செப்ட். ட்ரை அண்ட் கேட்ச் வந்துட்டு ஜாவால யூஸ் பண்ணுவோம். ட்ரை அண்ட் எக்செப்ட்ல தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது கன்டின்யூ ஆயிக்கும். என்னோட மெயின் கோட வந்துட்டு எந்த டச்சும் பண்ணாது. ஏன்னா டிஸ்டர்பும் பண்ணாது. அதனால நம்ம ட்ரை அண்ட் எக்செப்ட்ல நம்ம குடுத்துருவோம். இப்போ என்னோட ரெஸ்பான்ஸ் ஃபைல வந்துட்டு நான் குடுத்துட்டேன். இப்போ என்ன ஆயிடுது? என்னோட ரெஸ்பான்ஸ்ல வந்துட்டு ஃபைல வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் தென் ஸ்டேட்டஸ் கோட் யூஸ் பண்ணி வெர்ப வந்துட்டு ஐ மீன் அந்த டேட்டாவ வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணிட்டு நான் ஓப்பனும் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆத் டோக்கன்ஸ் இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் கிராஃப் ஏபிஐ வந்துட்டு செக்யூர் ஆக்சஸ்க்காக யூஸ் பண்ணோம். எது? ஷேர் பாயிண்ட். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த சிஎஸ்வி ஃபைல் வந்துட்டு ஷேர் பாயிண்ட்ல இருந்து எடுத்தாச்சு. இப்போ வியூவர்ஸ்க்கான டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு சாம்பிள் சிஎஸ்வி ஃபைல ஒரு ஷேர் பாயிண்ட்ல அப்லோட் பண்ணிட்டு அதை பைத்தான் யூஸ் பண்ணி லோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இது வந்துட்டு இதை விட இன்னும் ஈஸியஸ்ட் மெத்தடாக இருக்கலாம், இல்லைனா இன்னும் அண்டர்ஸ்டாண்டபிளான கோட்ஸ் எல்லாம் இருக்கலாம். அதை யூஸ் பண்ணி ஷேர் பாயிண்ட்லேருந்து சிஎஸ்வி ஃபைலை டவுன்லோட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்க. ஆஃப்டர் இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்சர்ஷன்னா என்ன? ஷேர் பாயிண்ட்லேருந்து டெல்டாக்கு மாற்றுறது. இதுவே நிறைய டைப்ஸாக பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஒரு ஏடிஎஃப் யூஸ் பண்ணி அந்த ஏடிஎஃப்ல காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, என்னோட பைத்தான் ஸ்கிரிப்டை வந்துட்டு யூஸ் பண்ணி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே புல் பண்ணிக்கலாம். நம்ம தான் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம டாட் லோட் டாட் ரீட் யூஸ் பண்ணுவோம்ல, நான் யூஸ் பண்ணியிருப்போம். நான் ப்ரீவியஸ்லாம் காமிக்கிறேன். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, எஸ் இங்கே பார்த்தீங்களா டாட் ரீடுன்னு கொடுத்துட்டோம். அந்த லொக்கேஷனை கொடுத்து இதுவே நான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் கோடாக யூஸ் பண்ணாமல் எக்ஸ்டர்னல் கண்டெய்னர் யூஸ் பண்ணாமல் என்னோட டேட்டா பிரிக்ஸ்லேயே நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா, டாட் ரீட் கொடுத்து நான் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டாட் லோட் கொடுத்து நான் வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட ஸ்பார்க்கில் டேட்டாஸை வந்துட்டு ரீட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு பைத்தான் டேட்டா ஃப்ரேமாக மாற்றிக்கலாம். இப்போ டேட்டா ஃப்ரேமை மாற்றினதுக்கப்புறம் அதை ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேமாக மாற்றுவேன். அந்த ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேம் என்ன பண்ண முடியும், என்னோட டேட்டா ஃப்ரேமை டெல்டா டேபிளாக வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். இதுதான் வந்து டெல்டா டேபிள் கிரியேஷனோட கோட். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா, நான் டெல்டா டேபிளை கிரியேட் பண்ணி நான் வச்சுட்டு இதில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுவேன். இதுலேயே நான் டெல்டா டேபிளில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவேனா அப்படின்னா கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னோட ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேமில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுவேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும், நான் டெல்டா டேபிளை கிரியேட் பண்ணிடுவேனா, டெல்டா டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு என்னது ஏதாவது மர்ஜ் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன், இல்லைன்னா ஆப்டிமைஸ் ஆர்டர் வேக்கம் இதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, நான் அதையும் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த டெல்டா டேபிளை யூஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்களா ஆர்டர்ஸ் டெல்டாவா, அந்த டெல்டா டேபிளை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், இன்னும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் நான் பண்ணிக்கலாம். இப்போ மர்ஜ் டெல்டா டேபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நான் எப்படி வந்துட்டு லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் கோடையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ எப்படி நான் வந்துட்டு டெல்டா டேபிளை வந்துட்டு லோட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து கோட் எழுதிப்பேன். என்ன கோட்? ஃப்ரம் டெல்டா டாட் டேபிள்ஸ் ஃப்ரம் டெல்டா டேபிள் அப்படின்னு கொடுத்து நான் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிக்க முடியும். டெல்டா டேபிள் ஈக்குவல் டு டெல்டா டேபிளோட பாத்தை நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாட் ரீட் டாட் ஃபார்மேட் சிஎஸ்வி ஃபைல்னு ஃபார்மேட் கொடுத்துரு. ஆப்ஷன் வந்துட்டு ஹெட்டர் ட்ரூ லோட்
டேட்டா பிரிக்ஸ்ல இருக்க லொகேஷனா நான் வந்து இங்க கொடுத்துக்கிறேன். இதை வந்து எனக்கு கொடுக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. என்ன பார்த்துங்கிறது நான் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு அவசியம் இல்லை. அதனால இந்த 2 லைன் தேவையில்லை. இப்போ என்ன ஆயிடுது, என்னோட அப்டேட் டிஎஃப் டேட்டா ஃப்ரேமை வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், இதை ரீட் பண்ண இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இதுல ஒரு கேட்ச் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட கம்யூனிட்டி எடிஷன்ல ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்பார்க்கால என்ன பண்ண முடியாது, ஃபைல்ஸை ரீட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், பாண்டாஸ் யூஸ் பண்ணோம். பாண்டாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டேட்டா பிரிக்ஸ்ல இருந்து நம்மளோட ஃபைல்ஸை வந்து நம்ம ரீட் பண்ணோம். ஹியர் சி df missing equal to df.read csv. இதை கொடுத்து என்ன பண்ணோம், நம்ம ரீட் பண்ணோம். இப்போ ரீட் பண்ணியாச்சா, இதுதான் வந்துட்டு நம்மளோட எக்ஸாம்பிள். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துக்கிறேன். அப்டேட் பண்ணலாம், மர்ஜ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இதில் வந்துட்டு இதை நம்ம கொடுக்குறோமா, when matched update all, when not matched insert all, இந்த கீவேர்டையும் கொடுத்துக்கலாம். இதுவும் சேம் வேலை தான் பார்க்கும். ஆனால் சில டைம் என்ன ஆகுது அப்படின்னா, இதுவே நீங்கள் ஹேஷ் காலம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹேஷ் காலமையும் என்ன பண்ணிக்கும், அப்டேட் பண்ணிடும். அது ஓகே தான். எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணணுமா அப்படின்னா முடியாது. அப்போது நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட இன்சர்ஷன் டைம் ஒன்றே தான் இருக்கும், மாடிஃபைட் டைம் மட்டும்தான் மாறும். அப்படி பார்க்கும்போது நான் என்ன பண்ண முடியும், மாடிஃபைட் டைமை மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னா தான் என்னோட டார்கெட் டாட் மாடிஃபைட் டைம் ஈக்குவல் டு சோர்ஸ் டாட் மாடிஃபைட் டைம்னு என்னால் கொடுக்க முடியும். கரெக்டா? இன்சர்ஷன் டைம் வந்துட்டு சேம், டார்கெட் டாட் இன்சர்ஷன் டைம் ஈக்குவல் டு டார்கெட் டாட் இன்சர்ஷன் டைம். இப்போ நான் அப்டேட் ஆல்னு கொடுக்கும்போது என்னோட இன்சர்ஷன் டைம் என்ன ஆகிடும், மாறிடும். அப்படி என்னால் பண்ணதுன்னா ஹிஸ்ட்ரி வந்து ட்ராக் பண்ண முடியுமா, முடியாது இல்லையா? அதனால நான் வந்துட்டு மோஸ்ட்லி when matched update all, when not matched insert all வந்துட்டு கொடுக்க மாட்டோம். இன்கேஸ் என்னோட இன்சர்ஷன் டைம் இல்லை அப்படின்னு உங்களோட பிஸ்னஸ் லாஜிக்கில் ஏதாவது கண்டிஷன்ஸ் வந்துட்டு கிடையாது அப்படின்னா நம்ம இதையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு மர்ஜ் நோட் புக்கில் எல்லா டெல்டா டேபிளில் இருக்க சேல்ஸ் டேட்டாவை வந்துட்டு எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி வந்து மர்ஜ் பண்ணுறது, என்ன கண்டிஷன் இப்போ என்ன கண்டிஷனை யூஸ் பண்ணி மர்ஜ் பண்ணுவீங்க, எதெல்லாம் மர்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் இதில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஷேர் பாயிண்ட்லேருந்து எப்படி டேட்டாவை வந்துட்டு இன்ஜெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி ஃபைல்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு வரணுங்கிறதையும் சொல்லியாச்சு. ரெக்வஸ்ட் டாட் கெட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைலோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரணும். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணுவோம், அதை ரீட் பண்ணணும், அதையும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் பண்ணியாச்சு. அண்ட் தென் த லாஸ்ட் ஸ்டெப் என்ன, டெல்டா டேபிளும் கிரியேட் பண்ணியாச்சு, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் என்ன இருக்குது, பவர் பிஐ தான். இப்போ பவர் பிஐ நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஜேடிபிசியை பவர் பிஐயோட கனெக்ட் பண்ணிட்டு ஜேடிபிசி யூஸ் பண்ணி பவர் பிஐயும் டேட்டா பிரிக்ஸ் கம்யூனிட்டி எடிஷனையும் கனெக்ட் பண்ணி டெல்டா டேபிளை இம்போர்ட் பண்ணிட்டு டேஷ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட பவர் பிஐயாக நம்மளை வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இதில் என்ன டாஸ்க் அப்படின்னா, ஒரு பார் சார்ட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணி பாருங்கள். பார் சார்ட் அண்ட் லைன் சார்ட் இது ரெண்டுத்தையும் பவர் பிஐயில் டெல்டா டேபிளை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் தட் இதில் ப்ரீமியம் வெர்ஷனுக்கும் ஃப்ரீ எடிஷனுக்கும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. லைக் ஃப்ரீ எடிஷனில் மேனுவல் ஆர்கனைசேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஜேடிபிசி கனெக்டர்ஸை நாமளே மேனுவலாக கொடுக்கணும். அண்ட் தென் கவர்னன்ஸ் செக்யூரிட்டி லெவலுங்கிறது கம்மி தான். இதே ப்ரீமியம் வெர்ஷன்னா யூனிட்டி கேட்டலாக் இருக்குது, ஆட்டோமேட்டிக் பைப்லைன்ஸ் இருக்குது, லீனேஜ் இருக்குது, லீனேஜ் ட்ராக்கிங்னா ஹிஸ்ட்ரி தான், வெர்ஷன்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, அண்ட் தென் ஆக்சஸ் கண்ட்ரோலும் இருக்குது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அட்வான்டேஜ் வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கலான ப்ராஜெக்டை ரியல் வேர்ல்ட் ஃப்ளோ யூஸ் பண்ணி என்னால் கொடுத்துக்க முடியும். பட் கம்யூனிட்டி வெர்ஷனில் நம்மளால அந்த கிளாரிட்டி வந்து கொடுக்க முடியாது. எப்படி பண்ணுங்கிறத தனித்தனியாக வேணால் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இதில் வந்து செக்யூரிட்டி கிடையாது. ஸோ உங்களோட செக்யூர்டான இல்லை உங்களோட ஒர்க் ரிலேட்டட் ஃபைல்ஸ் எதையுமே வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு யூஸ் பண்ண வேணாம். ஸோ ஓகே, சூப்பராக ப்ராக்டிக்கலாக எப்படி எண்ட் டு எண்ட் ஃப்ளோ பண்ணுறதுங்கிறத நம்ம சிம்பிளஸ்ட்டாக பார்த்துட்டோம். இந்த ப்ராஜெக்டை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு இதுலேயே உங்களுக்கு ஷேர் பாயிண்ட்லேருந்து டெல்டா கன்வெர்ட் பண்ணுறது, டெல்டாலேருந்து பவர் பிஐ, இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு மினி ப்ராஜெக்டாகவே பண்ணிட முடியும். ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் என்னவா இருக்கும், என்னோட ஹோம்ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு மினி சேல்ஸ் டேஷ்போர்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது தான். என்னால் அது பண்ண முடியும், பட் என்னால் காமிக்க முடியாது. அதனால தான் வந்துட்டு நான் இதை வந்துட்டு ஒரு ஹோம்ஒர்க் செஷனாகவே மாற்றிட்டேன்.
அண்ட் தென் கண்டிப்பாக உங்களால் முடியும். வை பிகாஸ் எல்லா டீட்டெயில்டு வீடியோஸும் முன்னாடியே இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களால் ஈஸியாக வந்துட்டு கோடு எழுத முடியும். இன்கேஸ் ஏதாவது ஒரு எரரில் வந்துட்டு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, உங்களால் வர முடியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் soon as possible நான் வந்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ this is how the whole end-to-end project was. Until then, bye from Indo. Keep coding and keep sparkling. Bye, coders. அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், நேத்தா வந்துட்டு நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். தேங்க்யூ கோடஸ்.